பிரபல பின்னணி பாடகியான ஜானகி அம்மா அவர்கள் இறந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பை தமிழ் சினிமாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய மருமகள் உமா அவங்களை பற்றி சில விஷயங்களை ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே சினிமாவில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் 16 மொழிகள்லையும் இவங்க வந்து பாடியிருக்காங்க. 40,000க்கும் அதிகமான பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 சதாப்தங்களாக இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களை பற்றி கேள்விப்பட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுடைய மருமகள் உமா ரொம்ப அவங்களை பற்றிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அத்தை ரொம்பவே சாஃப்டானவங்க. அதையும் தாண்டி யாராவது இப்போ வராங்க ரசிகர்கள் அப்படின்னா அவங்க தான் அவங்களுக்கு சொந்தம்னு நினைப்பாங்க. யாராவது இப்போ புதுசாக பாடுறதுக்காக சினிமாவுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்க தான் இவங்கள விட திறமை மிக்கவங்கன்னு பாராட்டுவாங்க. அவ்வளோ நல்ல உள்ளம் கொண்டவங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. பொதுவாக பொறுமையாக எப்படி இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்றத ரொம்பவே நல்லா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னுடைய ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது அவங்க கிட்டேருந்து பொறுமை, ரொம்ப ஒரு ஹியூமனிட்டி அப்படின்றத அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஹம்பிள் எப்படி அப்படின்றத நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய மருமகள் உமா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மகனினுடைய மறைவுக்கு பின்னாடி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத மட்டும் எல்லோருமே சொல்லி வந்துட்டுருந்தோம். இந்த சூழலில் அவங்க என்னுடைய அம்மா, நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது என் மருமகள் கிடையாது என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன நல்லாவே பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க. தனக்கு வந்து உறவு அப்படின்னா அது ரசிகர்கள் தான் அப்படின்னு நம்பக்கூடியவங்க. ரொம்ப வந்து மரியாதையும் அன்பும் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கக்கூடாது. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு அவங்களுடைய மருமகள் உமா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே யாருக்குமே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. யார் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்கக்கிட்ட நல்லா அன்பாக பேசி சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க. அந்தளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு இப்போ உமா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு எல்லோருமே ரொம்பவே உருக்கமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறையவே நம்மளுக்கு ஜானகி அம்மா அவர்களை பற்றி தெரியும். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வந்து பார்த்திங்கன்னா விருது கொடுக்க வந்தப்போ கூட எனக்கு அந்த விருது வேண்டாம் அப்படின்னு அவங்க உறுதியாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் சின்ன வயது குழந்தை போல பாடுறதா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு குமரி போல பாடுறதா இருந்தாலும் சூப்பராக பாடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி ஆண்கள் குரலில் பாடக்கூடிய பாடகிகள் ரொம்பவே குறைவு. அந்த வரிசையில் ஜானகி அம்மா அவர்களுமே சூப்பராக பாடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது ரொம்பவே மனவேதனையை கொடுக்குது. இதை தொடர்ந்து எல்லோருமே அவங்களுடைய ஆன்மா சாந்திரன் அப்படின்னு ரசிகர்கள், அதையும் தாண்டி சக பாடகர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லோருமே கலைத்துறையை சேர்ந்தவங்க நொறுங்கி போயிருக்காங்க. முதல்ல பாரதி ராஜா அவர்கள், அப்புறம் பாக்யராஜ் அவர்கள், இப்போ இவங்க. இப்படி லெஜண்டுகள் எல்லாருமே நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு ரொம்பவே வேதனை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ அவங்களுடைய மருமகள் உமா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.